இந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால நானாகவே என்னுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. என் பர்சன் அடிக்கடிக்கு இவங்களால என் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு மனவேதனையில இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதுதான். ஸோ நம்ம இதெல்லாம் குவிக்கா ரீடிங்ஸ் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்க, ரெசனேட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம். இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு தேர்ட் பர்சனோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அல்லது உங்களுடைய நேமையும் உங்க பார்ட்னர் நேமையும் கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த ரீடிங்கோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ குவிக்கா பார்த்துடலாம். இந்த தேர்ட் பர்சனோட நிலை எப்படி இருக்க போகுது வரும் ஃபியூச்சர்ஸ்ல, நியர்பை ஃபியூச்சர்ல அவங்களோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு மேம்படுமா அல்லது அவங்க விட்டு விலகி போவாங்களா, உங்க பர்சன் நீங்க சொல்ற பேச்சை கேட்பாங்களா, உங்க சைட்ல சப்போர்ட்டிவா நிற்பாங்களா, இந்த கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு ரீடிங்ஸ் பார்க்க போறோம். ஸோ பிரபஞ்சமும் தேவதைகளும் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குவிக்காவே இந்த ரீடிங்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே பார்த்தீங்கன்னா லவ் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க இப்போ அந்த தேர்ட் பர்சன் மூலியமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பர்சன் உங்களை வந்து ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ அந்த பர்சன் மேலே நீங்கள் உங்கள் பர்சன் மேலே நீங்கள் வந்து எந்த விதமான கோபத்தையும் காட்டாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான லவ் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களும் உங்கள் மேலே 100% பிலீஃப்ல தான் இருக்காங்க. பட் இமோஷ்னலாக அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இல்லை. இமோஷ்னலாக கொஞ்சம் வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையில தான் இருக்கீங்க. அவங்க ஸ்டேபிளாக இல்லை. ஸோ கொஞ்சம் அந்த இமோஷனை அவங்க கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நதியில ஒரு கால் நிலத்துல ஒரு கால் அப்படின்ற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து உங்க பர்சன் வெளியில வந்து ஒரு தலைபட்சமா முடிவு எடுக்கணும். ரெண்டு பேருமே வேணும். எனக்கு வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்து ஒரு இல்லீகல் அஃபையரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்களுடைய சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஸோ அந்த நிலைப்பாடை அவங்க ஸ்டாண்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல, உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாதான் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா பர்டிகுலரா உங்க பர்சனோட பர்சனாலிட்டிலையுமே அவங்களும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சஃபருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்ட் பர்சனை எப்படின்னா அவாய்ட் பண்ணணும், இந்த தேர்ட் பர்சனை இவ்வளோ இன்வால்மெண்ட் இவ்வளோ இடம் கொடுத்துருக்க கூடாதுன்னு அவங்களும் தான் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சஃபர் வந்து அவங்க உண்மையாகவே டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும். டே டு டே லைஃப்ல அவங்க அப்ளை பண்றதுக்கான இமோஷனல் ஸ்ட்ரென்த், பவர் நீங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ உங்க பர்சனோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அந்த தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட். ஸோ இந்த தேர்ட் பர்சன் வந்த அப்புறமா தான் உங்க லைஃப்ல ஒரு கார்மிக் இமோஷன்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாத உங்க லவ் லைஃப்ல வந்து பல பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க போயிருப்பீங்க. அந்த பிரச்சனை உங்களை தூங்க விடாம உங்களை ரொம்ப புஷ் பண்ணி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பீங்க. நீங்க ஒரு படபடப்பு உங்களுக்கே தெரியாம வந்திருக்கும். உங்க மனநிலையில நிறைய ஓவர் திங்கிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கண் கட்டி உங்களை வந்து எங்கேயோ விட்டுட்ட மாதிரி உங்க லவ் லைஃப்லயே நீங்களாவே இருக்க மாட்டீங்க. வேற ஒருத்தவங்களோட லவ் லைஃப்ல நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு சப் கேரக்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு மெயின் கேரக்டர்ல இருந்த நீங்க எதுனே தெரியாம அந்த தேர்ட் பர்சன் வந்ததால உங்களுக்கே தெரியாம நீங்க யாருன்னே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில போய் நீங்க மாட்டியிருப்பீங்க. தினைக்கும் தூங்கும் போது ஒரே பிரச்சனைகள் தான். உங்களுக்கு கனவுகள்ல கூட அவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. கனவுகள்ல கூட நீங்க அவங்களதான் வந்து நினைச்சிருப்பீங்க. அந்த நினைவுகள் வந்து உங்களை வந்து தூங்கவே விட்டுருக்காது. ஒரு இமோஷனலா நீங்க வந்து பேலன்ஸ்டாவே இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, இப்படிதான் உங்களுடைய அந்த இந்த தேர்ட் பர்சனால உங்களோட மனநிலை அப்படிதான் இருந்திருக்கும். உங்க லைஃபே அப்படிதான் இருந்திருக்கும். என்னத்தான் உங்களோட பார்ட்னர் உங்க கூடயே இருந்தாலும், உங்க பார்ட்னர் உங்க கூட பேசிட்டு இருந்தாலும், இந்த தேர்ட் பர்சனால நிறைய மன உளைச்சலை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க.
ஸோ இப்போ ஒரு தீர்வை நோக்கி உங்களுடைய லவ் லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. அந்த காதல் வாழ்க்கை ஒரு தீர்வை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமா பெருசா தெரியும் பொழுது அது வந்து தீர்வை நோக்கி தான் பயணம் பண்ணுது. அது வந்து அப்படியே ஸ்டேக்னன்ட் ஆகல. ஸோ அந்த ஸ்டேக்னன்ட் ஆகாம தீர்வை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு சொல்யூஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் கண்டிப்பா அமைய போகுது. ஸோ இந்த தேர்ட் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த ஷேடோ ஒர்க்ல பார்த்துடலாம். ஸோ இந்த தேர்ட் பர்சனோட மனநிலை, உங்க லவ் லைஃப்ல அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த பர்சனோட மனநிலை உங்களுடைய லவ் லைஃப்ல எப்படி இருக்கு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க லவ் லைஃப்ல எப்படி இருக்கு, அவங்க என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்க லவ் லைஃப்ல ஹிடன் ப்ராப்ளமா வந்திருக்காங்க. ஒரு மறைமுக பிரச்சனையாக வந்திருக்காங்க. பேஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பேஷன் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டிசையர் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு ஜெல்லசி அண்ட் ஈகோ அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களையுமே அவங்கள மாதிரி ஆக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பர்சன் ஒரு பிரேக்கப்ல இருந்திருக்கலாம், உறவுகள் சரியா கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒரு ஃபேமிலி சரியா அமையாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க அவங்கள மாதிரியே உங்களை மாத்திடணும், நீங்களும் வந்து தன்னை போலவே மாறிடணும், உங்களுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்குது, நீங்க மட்டும் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், உங்க பர்சன் எதுக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அது எனக்குமே வேணுமே அப்படின்ற அந்த போட்டி மனப்பான்மையும் ஜல்லசியும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ செல்ஃப் லிமிட்டட் பிலீஃப். ஸோ அவங்களுடைய பவுண்டரிஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை தாண்டியும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தான் யாருன்றது நல்லா தெரியும், தான் யாரு, தான் எங்க இருக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா அதையும் தாண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய லவ் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எம்ப்ரேஸ், ஸோ ரஷ் பண்ணாம பொறுமையா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொறுமையா செய்யக்கூடிய காரியங்களே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் இந்த பிலிம்ல எல்லாம் வில்லதனம் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸை பார்த்துருப்போம். ஆனா இவங்கெல்லாம் தனக்கு ஒண்ணு கிடைக்காத பட்சத்துல மற்றவங்களுக்கும் அது கிடைக்க கூடாது அப்படின்னு ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய வில்லன்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க உங்களை விட நல்லா பெட்டரா வச்சுக்கணும். நீங்க அழகா இருக்கீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி அழகா இருக்கு, நீங்க உங்களை நல்லா கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களை விட பெட்டரா அவங்க இருக்கணும்ன்றதுக்காக அந்த எஃபர்ட்டை போடுறாங்க. ஸோ நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை நல்லா வச்சுக்கணும், நான் நல்லா வேலைக்கு போகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நான் அழகா தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ, ஏன்னா அந்த ஸ்பேஸ் அவங்க எடுக்கிறதுக்காக உங்களை விட ஹெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா இது உண்மைனா கண்டிப்பா ட்ரூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க பண்ற வேலைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்க பர்சன் கிட்ட போய் அவங்களுக்கு தெரியாமையே அந்த மேனிப்புலேஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ இதை விட பெட்டரான பாரு, இதை விட உன் பர்சனை விட பெட்டரான ஒரு பர்சனா நான் இருக்கேன் பாரு, அல்லது நான் காட்டுறேன் அப்படின்ற அந்த மேனிப்புலேஷன் நடக்கும். ஒன்று அவங்க வந்து பெட்டரான பர்சன் சொல்லி காமிச்சுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இதை விட பெட்டரான லைஃப் நான் உனக்கு காட்டுறேன், இதை விட பெட்டரான பர்சனை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற அந்த மேனிப்புலேஷனுக்குள்ள போவாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க உங்களுடைய அந்த தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நானும் இவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் சைலண்டாவா விடுங்க. அவங்க எவ்வளோ தூரம் போகட்டும், நீங்க சைலண்டா விடுங்க. கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அவங்க மறைஞ்சு போறதுக்கு அல்லது உங்ககிட்ட இருந்து விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்க லைஃபை விட்டு விலகி போவாங்களா, அப்படி போனாங்கன்னா எவ்வளவு நாட்களுக்குள்ள அது நடக்கும் அப்படின்ற அந்த டைம்லெஸ் பீரியடை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டைம் பீரியடை செக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் லைஃப்ல நீங்க நீண்ட காலம் வரைக்கும் ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இதை நீங்க வந்து இவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வந்து மனசுல வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க பர்சன் உங்களை லவ் பண்றாங்க. பட் இப்ப இருக்க சூழ்நிலையில கொஞ்சம் அந்த லோன்லினஸை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் உங்களை சுத்தி நடக்கத்தான் செய்யும்.
ஸோ உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டாகவே இருங்க. நீங்கள் அதுக்கு போட்டி போடுறேன், நான் திரும்பவும் அவங்கள வந்து சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாகவே போங்க. ஸோ டைம் பீரியட் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்லிப்ஸ் நடக்குது. இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கிளியரன்ஸ் கார்டில் ஒரு டைம் பீரியட் கண்டிப்பாக கிடைக்கல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு டைம் பீரியட் எப்போ வரும், இந்த தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கான ஒரு ரிலீஃப் நீங்க அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ எல்லாமே நம்மளுக்கு மைனர் கார்ட்ஸா தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். அந்த விரைவில் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். ஒன்று, நீங்களே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போனாலும் பரவாயில்லை, இந்த பர்சனாலே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் தானே வருது, வந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள மைண்ட் பண்ணாம விட்டுருவீங்க. அல்லது அந்த பர்சன் வந்து அவங்கள வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றது வந்து கம்மி ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒன்று நடக்கும். ஸோ தீர்மானமான ஒரு ஆன்சர் என்ன வருதுன்னு நம்ம மறுபடியும் ரீசெக் பண்ணிடலாம். ஸோ தீர்மானமான ஒரு பதில் எப்போ விலகி போவாங்க, அப்படி போறாங்கன்னா அது எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹீலிங் இருக்கு, கூடிய விரைவில் அது நடக்கும். இது ரெண்டுமே லாங் டேர்ம்கான ஒரு கார்ட்ஸ் தான். கண்டிப்பாக அந்த ஹீலிங், இந்த பிரபஞ்சம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளோ பெயின்ஸில் இருக்கீங்களோ அதுக்கான விடுதலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு புது பிகினிங் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 months, கண்டிப்பாக ஒரு 1 yearக்குள்ளே இது நடக்கும். அது 1 year பீரியட் ரொம்ப லாங்காக இருக்கலாம். பட் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி உங்களுக்கான ஹீலிங்கும் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மனசுலையும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் என்பது அதிகமாகும். நீங்களும் உங்கள் வாழ்க்கை பார்க்கக்கூடிய அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது மாறுதலை கொண்டு வரும். ஸோ இது எல்லாமே நடந்து முடியறதுக்குள்ள அந்த 1 year டைம்குள்ள உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபார்ம்ல இருக்கும். உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கும். ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனா 2 பேருமே இருப்பீங்க. ஸோ இதை நீங்க அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம், க்ளோஷருக்கும் வந்துட்டோம். வேற ஒரு ரீடிங்கோட வேற ஒரு டாபிக்கோட நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.